கேட்கவே மாட்டான். இது அதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நிதி, நிதி, மது, நீ என்னடி இங்க? எப்படி இருக்க? ஃபைன்டி. வர்ஷினி, நீயும் இங்கே தான் இருக்கியா? இல்லடி, மார்னிங் தான் வந்தேன். நான் வந்து 1 month ஆகுது. இங்கே தான் ஒரு பிஜியில் இருக்கேன். ஓ, என்ன பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. வர்ஷினியும் பிஜி தான் தேடுறா. அதான் உன் பிஜியில் ஜாயின் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். அப்பா, தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம். நானும் பிஜி சர்ச் பண்ணலான்னு தான் வந்தேன். சுத்தமாக செட் ஆகலை. பிஜினா ரூல்ஸ் இருக்க தாண்டி செய்யும். அதை பார்த்தா முடியுமா? பிஜியில் ரூல்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லடி. ரூல்ஸில் பிஜி இருந்தால் எப்படி? காலையில் 5க்கு எந்திரிக்கணும், 10க்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும். அன்டைமில் ஃபுட் டெலிவரி வரக்கூடாது. இபி எக்ஸ்ட்ரா, அது இதுன்னு ஒரு புக் ஃபுல்லாக ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி வா, நாங்களும் அதே பிஜி தான் தேடுறோம். நம்ம ஒன்றாவே போய் தேடலாம். நீங்கள் 2 பேரும் ஒரு பிஜி எடுத்துக்கோங்க, நீங்கள் தங்கிக்க. மேடம், நீங்க இல்லை, நம்ம இனிமேல் நீங்களும் எங்க கூட தான் தங்க போறீங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, ஓகே. நான் எதுக்கு உங்கள் கூட தங்கணும்? மறைமலை நகர் வெளியூருங்க. அதனால நீங்களும் எங்க கூட தான் தங்க போறீங்க. ஓகே. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன யோசிக்கிறேன்? இல்லை, இப்போதான் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை. வர்ஷினியும் ஃப்ரெஷ் வேறு ஆகணும். பேசாமல் ஒன்று பண்ணுவோமா? சாப்பிட்டு சாயங்காலமாக தேடுவோமா? சரி, நினச்சேன். என்னடா இந்த சோம்பேறினும் எதுவும் பேசாமல் உண்மை இருக்காளேன்னு. அதுக்கு இல்லடி, நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம். இன்றைக்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம போயிட்டு எதாவது லீட்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு போகலாம். சரியா? என்ன ஏதோ எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி சொல்கிற? ஆனால் தெருவா அலைஞ்சாலும் எதுவும் கிடைக்காதான் போல. அதனால நீ சொல்கிறதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நான் போய் என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் என்கிட்டயே இருக்கு, நீ வா. இப்படி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவா. 2 பேரும் ஒன்று சேர்ந்தோடனே வேலையை காட்டுறீங்களா? வச்சுக்கிறேன்.